கைஸ் இப்போ வந்து நான் இந்த மர பீஸ் தான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மர பீஸை வந்து நம்ம வந்துட்டு ட்ரில் பண்ணி பார்க்கலாம். நான் இது ட்ரில்லிங் பிட் செட் பண்ணிட்டேன். இது எக்ஸ்டென்ஷனில் செட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இது நான் வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் 6ல் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1ல் வைப்போம். 1ல் வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இது ட்ரில் போடுதுன்னு பார்த்துடலாம். தடிப்பும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு அரை முக்கால் மீட்ரு பண்ணிக்கிறேன். ஒரு அடி 1 மீட்ரு பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 1ல் தான் வச்சுருக்கேன். 1லேயே பாருங்கள் என்ன ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஹோல்ஸ் போடுறேன். 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நான் அடுத்தது வந்துட்டு நான் 6ல் வைக்கிறேன். 6ல் வச்சுருக்கிறேன். இப்போ நான் 6ல் வச்சு நான் ஹோல்ஸ் போடுறேன். இந்த சைடும் ஹோல்ஸ் வந்துச்சு பாருங்கள். போட்ட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்தாச்சு. இப்போ புகையே வருது. இப்போ அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சேண்ட் பண்ணி பார்க்கலாம். இது சேண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எந்த அளவு சேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் சேண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துட்டு நான் இது தான் எடுக்கிறேன். இதுவும் தென் வந்துட்டு ஒரே வந்துட்டு இந்த இதுவும் எடுக்கிறேன். இந்த ரோலை எடுக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த கீயும் எடுத்துடுறேன். இந்த 3 இருந்தால் போதும். நம்ம வந்து அழகாக சேண்ட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சிடுறேன். இப்போ வந்து இதை சேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோலில் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண போனால் இந்த இது எடுத்து இது பாருங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஒரு இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த லாக்குக்கு வந்துட்டு இந்த இருக்குது பாருங்கள். இந்த அலங்கியை எடுத்து ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குதா பார்த்துட்டு அது வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே பாருங்கள், கீ போய் நல்லா கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், இப்படி ரிவர்ஸ்லேயே சுற்றிட்டு இது ஓப்பன் பண்ணி நான் எடுத்துடுறேன். எடுத்துடுச்சு. தென் அதேமாரி வந்துட்டு இப்போ இந்த இதை வந்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிடுறேன். நான் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அதேமாரி ஸ்டார்டிங் வந்து 1லேயே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? 1 தான் நான் வச்சுருக்கேன். நான் இந்த 1லேயே ஆரம்பிப்போம். இப்போ நான் 1ல் போடுறேன். நான் சுற்ற ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேண்ட் பண்ணுறது வந்து இதில் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அதோட இது தெரியும் நம்மளுக்கு. ஓகே சாரி, நான் வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு சரி இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வேறு எதுக்கும் இந்த ஸ்க்ரூ இருக்குது போல சொல்லிட்டு நான் கம்னு விட்டுட்டேன். இப்போ தான் தெரியுது இதில் வந்துட்டு இந்த ஹோல்ஸில் வந்து ஸ்க்ரூ போகும். எல்லாம் வந்து இது கலந்து ஊந்துடும். இது இப்போ இந்தமாரி ஹோல்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் எடுத்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் கலந்து ஊந்துடுச்சு அது. ஓகே, நான் ரொம்ப டைட் பண்ணல. என்ன ரீசன்னா நான் வந்துட்டு இப்போ கழட்டி இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் டைட் பண்ணல. இப்போ நம்ம வந்துட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஆன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து யாருக்குன்னே பண்ணது தெரியும் பாருங்கள். சேண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1ல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 1ல் பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. அதேமாரி வந்து அதோட பவர் வந்துட்டு அந்த அளவு வந்து கொடுக்க மாட்டேன். இதே இப்போ நான் 6ல் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 6ல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். பாருங்கள் 6ல் கொடுத்தது பாருங்கள். என்ன அழகாக வந்து சூப்பராக வந்து நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த விதமான பள்ளமும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக்டி எலக்ட்ரானிக்ஸ். கைஸ், நம்ம சேனலில் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்காவோட மினி கிரைண்டர் தான் வந்து நம்ம போட போகிறோம். இந்த மினி கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு ரோட்டரி கிரைண்டர் சொல்லுவாங்க. ஆனால் மினி டை கிரைண்டர் தான் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸில் உள்ள டூல் கிட் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. தென் அதேமாரி வந்துட்டு இது ஏன் மினி கிரைண்டர் சொன்னோன்னா, உங்களுக்கு வந்துட்டு
ஜுவல்ஸு இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ பார்த்தா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட அமௌண்ட் வந்து நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு என்னென்ன யூஸபிள் இருக்குது சொல்லிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பவர் பேங்க்கோ நீங்கள் எதை நீங்கள் வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்துட்டு இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தானே பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். நான் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு ஒரே பில்லு மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி நம்ம இதை எடுத்து ஓர வச்சிடலாம். இதுதான் கைஸ் நம்ம வந்து இன்கோவோட 130 வாட்ஸோட மினி கிரைண்டர். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வந்திருக்கு. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூட் கேஸில் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது வந்துட்டு வெளியே எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி சூட் கேஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது அந்த பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க, இன்கோ சொல்லிட்டு இதோட பிராண்டு. இது வந்து நம்பக்கூடியமான பிராண்டு தான். இது ஏற்கனவே முன்னாடி வந்துட்டு ஒரு இம்பேக்ட் ரெஞ்ச் நான் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா அது பார்த்துட்டு வாங்க. தென் வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து நம்ம இன்கோ பிராண்டில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு வந்து மினி கிரைண்டர் தான் போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி மினி கிரைண்டர் தான். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு ட்ரில் டூல் சொல்லிட்டு ஒரு பேர் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா மினி கிரைண்டர் தான். 130 வாட்ஸு, அதேமாரி வந்து 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மினி கிரைண்டர் தான். நம்ம ஏசி கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகும், டிசி கரண்ட்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூட் கேஸில் வந்துட்டு இதுதான் சூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப வந்துட்டு யூனிக்காக இருக்குது நல்லா. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லா டீசெண்டாக நல்லா வந்துட்டு அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதுதான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது இப்படி தான் இருக்கும். தென் இதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து மேனுவல் புக் சொல்லிட்டு இது இருக்குது. இந்த மேனுவல் புக்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு இங்கிலீஷ்லையும் ஒன்று வந்து சைனீஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது சைனீஸ் பிராண்ட் தான் இது. ஆனால் வந்து இந்தியா மேட் இன் இந்தியா கிடையாது இது. ஸோ அதனால் வந்துட்டு சைனீஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. சரி நம்மளுக்கு இப்போ அது வேண்டாம், நம்ம டேரெக்டாக வந்துட்டு மோட்டருக்கு போயிடலாம். மோட்டரில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நல்லா ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்துட்டு எவ்வளோ இன்ச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் சைஸ் இருக்குது பாருங்கள். ஜானோட கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. நல்லா வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக நல்லா வந்துட்டு இதுவாக கொடுத்துருக்குறாங்க. சரி இப்போ நம்ம மிஷினை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்துட்டு நம்ம மிஷினை வந்து கையில் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்து இந்த ஜங்ஷன் மாரி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த 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 இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இதில் கொடுத்துட்டு நம்ம வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஹேங் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எதனா வந்துட்டு சிப்பி எதனா வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும், எதனாச்சும் இது பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்டோன் எதனா டிசைன் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இது வந்துட்டு எதனா ஒரு இதில் ஹேங் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வெயிட் பிடிச்சி நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, கிரைண்டிங் பண்ண முடியாது. தென் அதேமாரி வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டூல். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டூல் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன டூல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட கீ. இந்த கீ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இது நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணும்போது இது வந்து நீங்கள் இப்போ சுற்றிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ லாக் ஆகிடுச்சு பாருங்கள். லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த இது கிரைண்ட் பண்ணணும். இப்போ நான் சிம்பிளாக வந்து இது ஒன்று எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து டைட் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இந்த கீர்லெஸ் இந்த இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கிரைண்டிங்லாம் அதே வந்து மாடல் தான் பாருங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்படி யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரைண்டிங் பண்ணுற டூல் இது. தென் அதேமாரி வந்து இது வந்து பஃபிங் டூலு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த இதுக்கோசம் யூஸ் பண்ணுற சாண்டு இது. தென் அதேமாரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பிட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ நீங்கள் அதேமாரி வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் வந்துட்டு டிசைன் பண்ணுறது, ஸோ அதுமாரிலாம் வந்து கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 52 செட்டு கொடுத்துருக்குறாங்க. இது நான் வந்து இன்னும் நான் வந்து இந்த மிஷினில் சொல்லிடுறேன். இதுதான் வந்து அந்த இதை வந்து லாக் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது. ஏன்னா 2 கீ வந்துட்டு இப்போ பழைய கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 கீ, இந்த பெரிய கிரைண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலலாம் வந்து 2 கீ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கீ மட்டும்தான் இருக்குது. தென் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். டிக்குன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவர்ஸில் சுற்றுறதா இருந்தாலும் சரி, ஃபார்வர்டில் சுற்றுறதா இருந்தாலும் சரி, இது ஃபார்வர்ட் சுற்றுனீங்கன்னா, இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்படி சுற்றுனீங்கன்னா, பேக்கில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதுதான். அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்துனா நான் ஆன் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட் எடுத்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள். இதுதான் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணுறேன், சுவிட்ச் போட்டுறேன். பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. தென் அதேமாரி வந்து இதில் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஓகேவா. தென் அதேமாரி வந்து இப்படி நீங்கள் ஸ்லோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதுதான் வந்து டாப் ஸ்பீடு. 6 முட்டை இருக்குது, இதுதான் டாப் ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே லோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோ, அதுமாதிரி 6 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு. தென் வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மினி கிரைண்டரு, கம்பெனி பிராண்டோட நேமு. 220 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். 130 வாட்ஸு. இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 35,000 வரைக்கும் ஆர்பிஎம் இருக்குது இதில். அந்த அளவு ஸ்பீடு போகும். ஆர்பிஎம்னா அதோட ஸ்பீட், ரொட்டேஷன் ஸ்பீடு. ஸோ நீங்கள் பவர் கூட உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஸ்பீடு அதிகமாகும். நான் முன்னாடி கூட ஆன் பண்ணி காட்டுறேன். தொடவே முடியல, சிங்கிள்லேயே வந்து அவ்வளோ ஸ்பீடு, கையை சூடாகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு என்னோடய இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். இது வேணும்னு நினைக்கிறவங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து 1,700 இன்னும் வந்தது. இது நான் இதில் லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஆலன் கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் வந்து இருப்பாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ட்ரில் சக்கு. இதுதான் மினி சக்கு. இது நீங்கள் வந்துட்டு போட்டு கூட நீங்கள் வந்துட்டு இதுமாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், டைட் பண்ணிட்டீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். ஆலன் கீ வந்துட்டு அழகாக வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஹோல்ஸ் வந்து சென்டரில் வரும்போது அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வெளியே வராது. எப்போதுமே வந்துட்டு இப்படி சுற்றக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் அவுக்கிறதா இருந்தால் இன்செர்ட் பண்ணிவிட்டு, இந்த கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கீயை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அவ்வளோதான் ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதே நீங்கள் வந்துட்டு ஃபார்வர்டில் சுற்றுனீங்கன்னா அதே மாடல் தான், அந்த மிஷினில் காட்டின பாருங்கள், அதே தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு, டைட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இப்படி சுற்றுறேன் பாருங்கள், சுற்றினா டைட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வராது. இப்போ நீங்கள் வந்து ஆலன் கீ எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.